வசனத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 31வது நாளில் ஒரு வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே நம் பரிசுத்த வஸ்திரங்களை குறித்து நாம் தியானித்தோம். அந்த பரிசுத்த வஸ்திரத்தை ஆரோனுக்கு உடுத்தி அவனை அபிஷேகம் செய்து அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியம் செய்வதற்கு ஒரு பரிசுத்தம் தேவை. அப்போ ஆசாரிய ஊழியம் செய்ய ஆரோனுக்கு ஒரு பரிசுத்தம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பார்க்க போகிற தலைப்பு, ஊழியம் செய்ய நமக்கு பரிசுத்தம் தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் நம் பரிசுத்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு தேவனுக்கு நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக நம் மாற வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் அநேக ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் பரிசுத்தத்தோடு கூட செய்கிறார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஊழியம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு பரிசுத்தம் தேவையாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்பு ஆரோனையும் அவன் குமாரனையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து என்று சொல்லப்படுகிறது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு ஆசாரியனுக்கு ஒரு அபிஷேகம் தேவை. அது பரிசுத்தமான ஒரு அபிஷேகம். அப்போ ஆண்டவர் சொல்ற, ஆரோனையும் அவன் குமாரனையும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரவழைத்து. அப்போ எங்கே பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய ஆலயத்திலே அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார்கள். அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கு ஆரோனையும் அவன் குமாரனையும் வரச் செய்து அங்கே பரிசுத்த அங்கியை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணி என்னுடைய ஊழியத்திற்கு அவர்களை பரிசுத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது நித்திய கட்டளையாக ஆண்டவராகிய தேவன் ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உன் சகோதரனாகிய ஆரோனும் அவனோடு கூட அவன் குமாரனும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பரிசுத்த வஸ்திரத்தை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை நீ அபிஷேகம் பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்து. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எங்க இந்த சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இடம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயத்துக்குள்ளே வருகிற ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார். யாத்திராகமம் 29ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 21 பலிபீடத்தின் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவனுடைய வஸ்திரங்களையும் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவன் குமாரர்கள் மேலும்
குமாரனுடைய வஸ்திரங்களின் மேலும் தெளிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இரத்தத்தினாலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் செய்கிறார். நீ நானும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு ஆட்டினுடைய இரத்தமோ ஒரு காளையினுடைய இரத்தமும் மனுஷனை பரிசுத்தப்படுத்தினது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தம் உண்மை என்னையும் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நன்றாய் கவனிக்கணும். அப்போ ஒரு ஆரோன் மாத்திரமல்ல, ஆரோனுடைய குமாரர்களும் ஆரோனோடு கூட சேர்ந்து அவர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், வேறு பிரிக்கப்பட்டார்கள், பரிசுத்தத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய குடும்பங்களிலே பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு ஆர்வம் இருக்கிறது, ஆனால் பிள்ளைகளுக்கு அதே அளவுக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று சொன்னால் அதிகமான பேரிடத்துல அந்த ஆர்வம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெற்றோர்கள் நல்ல ஆலயத்துக்கு வராங்க, ஆனால் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் நம்மோடு கூட சேர்ந்து ஆலயத்துக்கு நம்ம கொண்டு வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகள் என்று சொல்லுகிற பல நாடுகளிலே ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கின்றன. காரணம் என்ன என்று சொன்னால், பெற்றோர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள், பிள்ளைகள் ஒயின் ஷாப்பில் நிற்கிறார்கள். அப்போ அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆலயத்துக்கு வராதபடிக்கு, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளாதபடிக்கு, தேவனுடைய பிரசனத்தை உணராமல் இருக்கிறபடினாலே அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா ஒயின் ஷாப்பில் இருக்கிறாங்க, பலவிதமான தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ நாடுகள், அநேக தேவாலயங்கள் எல்லாம் வாடகை விட்டுட்டு கரண்ட் பில் கட்ட முடியாமல், மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாமல், அதை வாடகை விட்டுட்டு ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, சபையை நடத்துகிற அளவுக்கு வெளிநாடுகளிலே இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் ஆலயத்துக்கு வராங்க, அவங்க பிள்ளைகளை ஆலயத்துக்கு கொண்டு வராமல் போனதுனால அடுத்த ஜெனரேஷன் முழுவதுமாக பாவத்துக்குள்ளே போகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆரோனை சொல்லும்போது சொன்னார், ஆரோன் மாத்திரமல்ல அவருடைய குமாரனையும் என்னுடைய ஊழியத்தை செய்யும்படியாக நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 நாளாகமம் 23:13 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அம்ரோன் குமாரன் ஆரோன் மோசே என்பவர்கள் ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்தத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆரோனையும் அவன் குமாரனையும் பரிசுத்தப்படுத்து. எதற்காக என்று சொன்னால், பரிசுத்த வாசஸ்தலத்தை அவர்கள் பரிசுத்தமாய் காக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உன்னை என்னையும் பரிசுத்தப்படுத்துகிறார். எதற்காக என்று சொன்னால், பரிசுத்த வாசஸ்தலத்தை பரிசுத்தமாய் காப்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒன்று எழுத்தின்படியான தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போது எழுத்தின்படி ஆலயமாக இருந்தாலும் சரி, சரீரத்தின்படியான ஆலயமாக இருந்தாலும் சரி, இதை பரிசுத்தமாய் காக்கும்படியாக கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு விசேஷ அபிஷேகத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் புதிய ஏற்பாட்டில் உங்கள் ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கற்று வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றுக்கும் தனித்தனியான அபிஷேகம் இருந்தது. ராஜாவுக்கு என்று தனி அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்கு என்று தனி அபிஷேகம், ஆசாரியர்களுக்கு என்று தனி அபிஷேகம்.
ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது கர்த்தர் ஒரே மனிதனுக்கு எல்லா அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லா அபிஷேகத்தையும் கொடுத்து ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசாரியனுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமான ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவியல கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, ஆசாரியன் ஜனங்களிடத்துல பாடுகள் வரும் பொழுது அல்லது வாதைகள் வரும் பொழுது அல்லது நோய்கள் வரும் பொழுது அவன் ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை கொண்டு வந்து அவர்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவருடைய வியாதிகள் மாறும்படியாக ஆசாரியன் திறப்பிலே நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் திறப்பிலே நிற்கிறவர்களாக ஆண்டவராகிய தேவன் மாற்றி இருக்கிறார். ஒரு இலை சொல்லுவோமா? திறப்பிலே நிற்கிறவர்களா ஒரு இலை சொல்லாமா? அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் யார் அப்படின்னா ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தர் இந்த 40 நாளும் உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா திறப்பிலே நிற்பதற்காக உங்களை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி திறப்பிலே நிற்கிறவர்களாக ஆண்டவராகிய தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்த பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வாதையை கர்த்தர் அனுப்பிட்டார். உடனே ஆண்டவர் மோசே என்ன சொல்றான்னு சொன்னா, ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணி ஆரோன் சொல்றாரு, ஆரோனே நீ போய் அந்த வாதை தொடங்கிடுச்சு, நீ போய் என்ன செய்ய, என் ஜனங்களுக்கு நடுவில் நீ நில்லு, கர்த்தர் அந்த வாதை நிறுத்திடுவார். அல்லேலூயா. என்னாகும் 16ஆம் அதிகாரம் 46, 47, 48 வசனங்களிலே வாசிக்கிறது. மோசே ஆரோனை நோக்கி தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதிலே போட்டு அதில் மேல் தூப வர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையின் இடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றால் மோசே சொன்னபடியே ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபை நடுவில் ஓடினார். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூப வர்க்கம் விட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறதும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு திறப்பிலே நிற்பதற்கு பரிசுத்த ஆசாரியன் தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆசாரியனாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா திறப்பிலே நிற்கிறதுக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ மோசேஸ் சொல்லும் பொழுது ஆரோன் அந்த வேலையை அவன் துரிதமாய் செய்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ அந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்தில் இருக்கிற அக்னி அதில் போட்டு அதில் தூப வர்க்கம் இட்டு அவன் ஓடுகிறான். ஜனங்களிடத்தில் திறப்பிலே நிற்க ஓடுகிறான். அவன் பாவ நிவர்த்தி செய்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய ஜபத்தினாலே உங்களுடைய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜனங்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசாரியனாய் கர்த்தர் மாற்றி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவதற்கு எதுக்குன்னு சொன்னா, ஒன்று பரிசுத்த ஆலயத்தை காப்பதற்காகவும், 2வது ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்பதற்காகவும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே ஆண்டவராகிய தேவன் உன்னையும் என்னையும் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நீங்கள் திறப்பிலே நிற்கும்படியாக, அழிந்து கொண்டுங்கிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்கும்படியாக கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்.
வேதம் சொல்லுகிறது ரோமர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, இப்படி அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படி நம்ம நீதிமானா மாறப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை என்னை ஆண்டவராகிய தேவன் நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். வாசிப்போம். கோபாக்கினைக்கு நீங்களாக அதிக நிச்சயமாமே நாம் தேவனுடைய சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அப்ப நம்ம தேவனுக்கு நம்ம எப்படி இருந்தோம்? சத்துருக்களா இருந்தோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரி சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தி அந்த கோபாக்கினையை கர்த்தர் மாற்றினார். ஒரு ஒப்புரவாக்கினார். பிதாவை நம்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒப்புரவாக்கி ஒப்புரவல் ஊழியத்தை கர்த்தர் உனக்கு எனக்கும் ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய தேவன் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்து நம்ம ஜனங்களை எல்லாம், அழிந்து போகிற ஆத்மாக்களை எல்லாம் தேவனிடத்தில் சேர்க்கிற ஒரு உன்னத வேலையை ஆண்டவராகிய தேவன் உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் தேவனுடைய ஆசாரியராக, ஆண்டவராக தேவனுடைய சொந்த சம்பத்தாக உன்னை என்னையும் ஆண்டவராக தேவன் மாற்றி இருக்கிறார். வேதத்தில் யாத்திராகமத்தில் கர்த்தருடைய 19ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 19:5-6 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். ஆண்டு சொல்ல, நீங்க எனக்கு யாருங்க? சொந்த சம்பத். பக்கத்துல பசங்க, நீங்க கர்த்தருக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை நீங்கள் கைக்கொள்வீர்களானால் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். அது தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர், நீங்க எனக்கு பரிசுத்த ஜாதிப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கையை உயர்த்தி, நான் பரிசுத்த ஜாதி, நான் பரிசுத்த ஜாதி. கர்த்தர், நீங்க வாயில் அறிக்கை செய்ய பார்த்தீங்களா? அறிக்கை செய்யும் போதே கர்த்தர் எப்படி மாத்திட்டாங்க? பரிசுத்த ஜாதியா மாத்திட்டார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி திறப்பிலே நின்று நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்காக, தேவனுக்காக பேசுகிற ஒரு பிரதிநிதியாக கர்த்தர் உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயினுடைய ஊழியமே ஒரு பெரிய மகிமையா இருக்கு. ஆனா அதை காட்டிலும் இப்ப புதிய ஏற்பாட்டில் செய்கிற ஊழியம் அதை அதிக மகிமை கொண்டு வருகிறது. பாருங்க, மோசஸுடைய ஊழியத்திலே மோசஸுடைய முகத்தை என்ன பண்ண முடியல, ஜனங்களால பார்க்க முடியல. மோசஸ் நீங்க முக்காடு போட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை காட்டிலும் மேலான ஊழியத்தை கர்த்தர் உன் கையிலே என் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையின்படியே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருடைய உடன்படிக்கையின்படியே பரிசுத்தப்படுத்த முடியுமானால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி உன்னை முழுவதுமாக ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டின் ஊழியத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் ஊழியம் இன்னும் மகிமையை ஆண்டவராக தேவன் படுத்தி இருக்கிறார். வேதம் சொல்வது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கும்போது, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராகினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்ட கற்களில் பதிந்திருக்கிற
முகத்திலே மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையான அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதா இருக்குமே. அல்லேலூயா. அப்ப ஒழிந்து போகிற அந்த ஊழியமே மகிமை உள்ளதா இருந்தது. ஆனா அவர் சொல்றாரு, இந்த புதிய ஏற்பாட்டின் ஊழியம், புதிய உடன்படிக்கையின் ஊழியம், நீதியின் ஊழியம், ஆண்டவர் அதைவிட மகிமையாய் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தினாலே தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, கர்த்தருடைய உடன்படிக்கையில் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களை எல்லாம் மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக தேவன் மரித்தார். அப்ப ஆண்டவர் நமக்கு புதிய உடன்படிக்கை ஊழியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீதியின் ஊழியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம பரிசுத்தத்தோடு கூட தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அநேக பெரிய கிருபைகளையும் நன்மைகளையும் ஆண்டவராக தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த புதிய உடன்படிக்கை ஊழியம் எப்ப வந்தது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரித்ததுனாலே வந்தது. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்க போவதற்கு முன்பாக சீஷர்களிடத்துல ஒரு புது உடன்படிக்கை செய்கிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு ரகசியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். மனிதனை கர்த்தர் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில மோசே அபிஷேக தைலத்தை ஊற்றி ஆரோனை அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தினார். இப்ப புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு புது உடன்படிக்கை மூலமாக கர்த்தர் உன்னை என்னை ஆண்டவர் என்ன பண்றாங்க, பரிசுத்தப்படுத்துகிறார். வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிக்க போறார். அதற்கு முன்பாக ஒரு பந்தியை சீஷர்களிடத்திலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ண சொல்றார். அந்த பந்தியை ஆயத்தப்படுத்த சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி அப்பத்தை பிட்டு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அது ஒரு புதிய உடன்படிக்கையா ஆண்டவராக தேவன் மாத்துறார். மத்திய 28ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 28ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு புது உடன்படிக்கை செஞ்சார். அநேகருடைய பாவங்களை மன்னிக்கும்படி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம திருவிருந்து எடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை என்ன பண்றாங்க, பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ திருவிருந்து ஒவ்வொருத்தரும் கட்டாயம் என்ன பண்ணணும், நம்ம எடுக்கணும். அப்போ திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் நம்ம என்ன பண்றாங்க, பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு புது உடன்படிக்கை ஆண்டவர் செஞ்சார். அதுக்கு தான் இந்த 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் என்ன பண்ணாங்கன்னா, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு, வீடுகள் தோறும் அப்பனா என்னன்னா டெய்லி திருவிருந்து எடுத்தாங்க. அல்லேலூயா. சில சபைகளில வாரத்துக்கு ஒரு முறை திருவிருந்து கொடுக்குறாங்க.
நம்ம மாசத்துக்கு ஒரு முறை திருவிருந்து கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆனா பழைய ஏற்பாட்டில் தினமும் திருவிருந்து எடுத்தாங்க. இயேசுவின் வருகைக்காக காத்திருந்தாங்க. பரிசுத்த ஜீவியை செஞ்சாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மை என்னையும் ஆண்டவராக தேவன் அழைத்தது பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அந்த பரிசுத்தம் எப்படி உண்டாகுதுன்னு சொன்னா இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சரீரத்தினாலும் நமக்கு உண்டாகிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளியே கொடுத்த அபிஷேகத்தினால அந்த பரிசுத்தம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் கொடுத்தார். ஆனா அவங்க குமாரர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி போனதுனால தேவன் அவர்களை அடித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனா புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்து அந்த ரத்தம் நமக்குள்ள போகும் பொழுது அந்த ரத்தத்தோடு கூட நம்முடைய ரத்தம் கலக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றி ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார். இல்லையா? அதுதான் வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 1000-10,000 தூதர்களிடத்திலும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவனாகிய சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களின் ஆவியிடத்திற்கும் புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசுகிறதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்பட்ட ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. எங்க வந்து சேர்ந்துட்டோம்? நம்ம சர்வ சங்க சபையில வந்து சேர்ந்துட்டோம். அல்லேலூயா. அப்ப சர்வ சங்க சபையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா புது உடன்படிக்கைக்குரிய மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பூர்ணர் ஆக்கப்பட்டவர்களை ஆண்டவராகிய தேவன் எங்க சேர்க்கிறார் அப்படின்னா சர்வ சங்கத்தில் ஆண்டவர் சேர்க்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப நம்ம போய் சேர போற இடங்கள்னா சர்வ சங்கமாகிய சபை இடத்துல போய் சேரணும். அல்லேலூயா. முதற் பேரானவர்களில் சர்வ சங்கமாகிய சபை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னை என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கிற சர்வ சங்க சபையில ஆண்டவர் சேர்த்திருக்கிறார். அங்க போகும்போது எங்கெல்லாம் போய் உட்கார போறோம்னா சர்வ சங்கத்தில் தான் உட்காரணும். அல்லேலூயா. நம்ம மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சர்வ சங்கத்துக்கு வர போறாங்க. அல்லேலூயா. இப்ப வெங்கல் கிராமம் மட்டும் வந்துருது. இனி போகிற காலங்களில் ஆண்டவர் எங்க இருந்து கொண்டு வர போறாங்க? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சர்வ சங்கத்துக்குள்ள வந்து என்ன பண்ண போறாங்க? ஆண்டவர் சேர்க்க போற. அல்லேலூயா. எல்லா டெனாமினேஷனும் எல்லா கர்த்தருடைய பிள்ளையும் சர்வ சங்கத்தில் வந்து ஆண்டவர் சேர்க்க போகிறார். அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உன்னை என்னையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த பரிசுத்தத்தை இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தம் அவருடைய சரீரம் நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உனக்கு நான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன், நீ போய் ஜனங்கள் என்ன பண்ணு? பரிசுத்தப்படுத்து. அல்லேலூயா. உண்மையில கர்த்தருடைய ஆண்டவர் உன்னத பணியை வேலையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வருகிற நாட்களில் இயேசுவை பற்றி உலகிற்கு உறக்க சொல்லுவோம், இயேசுவே மெய்யான தேவன் என்பது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய்